ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான சாம்பார், ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சாம்பாருங்க. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நம்ம டிஃபினுக்கு இட்லி பண்ணும்போது தோசை பண்ணும்போதும் சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் நம்ம பாசிப்பருப்பு வச்சு தான் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி போட்டு ஒரு சூப்பரான சாம்பார். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கம்மியான பொருள் தான் தேவை, அதே மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஃபின் சாம்பார், இந்த பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிடுறேன். பண்ணி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு சின்ன கப்பு பாசிப்பருப்பு போட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிடுங்க. பாசிப்பருப்பு நல்லா கழுவி ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வேக வச்சுக்கணும். பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2 விசில் மட்டும் வந்தால் போதும். பாசிப்பருப்பு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஒரு விசில் வச்சா போதும். பாசிப்பருப்பு கழுவிட்டு நல்லா குக்கர் மூடி போட்டு இது ஒரு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு ஊறுறதுக்குள்ளே நீங்கள் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதுவும் ஊற போட்டு ரெடியாக பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா புளிஞ்சு தண்ணி எடுத்து சாறு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு, ஜீரகம் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. நீங்கள் சாம்பார் வெங்காயம் கூட போட்டுக்கலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வேகணும். இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சத்தூளும் போட்டு மூடி போட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. இது என்ன ஆகுன்னா நல்லா குழஞ்சி வெந்துடும். அது வரைக்கும் நம்ம இது வேக வைக்கணும். நல்லா நம்ம போட்ட தக்காளி அப்புறம் வெங்காயம் உப்பு போட்டதுனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதுனால சாம்பாருக்கு நல்ல ஒரு கலர் வரும், சூப்பராக இருக்கும். இப்போது இதில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அது இதில் போட்டுருங்க. பாசிப்பருப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம இதில் அந்த குக்கரும் கழுவிட்டு கொஞ்சோண்டு தண்ணியும் இதில் ஊற்றிடுங்க. சாம்பார் கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு சாம்பார் தண்ணியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம இதில் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச புளி தண்ணி இருக்குல்ல, புளி கரைச்சல் நல்லா கரைச்சி வடிகட்டுக்கோங்க. சில டைம் புளியில் சில மண் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இதில் ஊற்றிடுங்க. புளி ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற போட்டிங்கன்னா போதும். இப்போ புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதில் நம்ம நார்மல் காரம் இருக்கும் இல்லையா, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். சாம்பார் தூள் நான் இதில் போடல. இது மிளகாத்தூள் போடுறதுனால இந்த சாம்பார் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம ரெகுலராக பண்ணுற சாம்பார் மாதிரி இது இருக்காது. இப்போது நம்ம வெங்காயம் தக்காளிக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு உப்பு நீங்கள் இந்த டைமில் போட்டுக்கலாம். ஒரு சின்ன வெல்லம், ஒரு சின்ன துண்டு வெல்லம் கூட போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ பொடுசாக கட் பண்ண கொத்தமல்லி இது மேலே அப்படியே தூவிடுங்க. இந்த கொத்தமல்லி எவ்வளோ போடுறீங்களோ சாம்பார் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி எடுத்து இது மேலே அப்படி தூவிடுங்க. சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் விஜி.